எங்கம்மா அது பிரச்சனை இல்லை ப்ரோ, 2 பேர் இருங்க, லோகோ தெரியணுன்றதுக்காக. வணக்கம். நான் இந்த படத்துடைய வணக்கம். நான் இந்த படத்துடைய டைரக்டர் தமிழ் தயாளன். நாளைக்கு காலையில் வந்து படம் ரிலீஸ் ஆகுது 18th. கிடைச்ச ரெஸ்பான்ஸுக்கு, படம் பார்த்தவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கு வந்து மிக்க நன்றி. எல்லாம் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வந்து தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய இடத்துல வந்துச்சு பிரதர், நிறைய இடத்துல வந்துச்சு. எமோட் ஆகும்னு நினைக்கிற எல்லா இடமும் வந்து ப்ராப்பராக ட்ரிகர் ஆச்சு. அது சூப்பராக நல்ல ரெஸ்பான்ஸ். அது ஒவ்வொரு சீனுமே அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணது. ஸோ அது கரெக்டாக எல்லா இடத்துலையும் வந்து நம்ம இந்த படம் விசில் வரதுக்கோ அந்த மோட்டிவில் இது பண்ணல. அந்த பெயினை ரிஜிஸ்டர் பண்ணோம். அந்த பெயின் எண்ட் ஆஃப் ஸ்டேஜ் இதோடைய மோட்டிவ் என்னன்ற ஒரு படம் ஹோல் இமேஜாக பார்க்கும்போது இதோடைய மோட்டிவ் என்னன்ற விஷயத்தை கரெக்டாக வந்து டெலிவரி ஆகிற விஷயம் சந்தோஷமாக இருக்குது. கடைசி 20 மினிட்ஸ் வந்து ஒரு பிளாக்ல வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. சோ எனி ஸ்பெசிபிக் ரீசன் ஏதாவது இருக்கா? எங்க படம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கலர்ல இருக்கும், நைட் டார்க்ல இருக்கும், லாஸ்ட்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். லாஸ்ட் ஓப்பனிங் அந்த கலர்ஃபுல் வந்து அதோடைய நேச்சருடைய பியூட்டி. நம்ம எல்லாம் கொடைக்கானல் போனால் அது ஈஸியாக பார்க்க முடியும். நைட் டார்க்னஸ் வந்து அந்த அதே கொடைக்கானலில் நைட் ஆச்சுன்னா ஒரு லைஃப் இருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான். அதே பிளாக் அண்ட் ஒயிட் வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஒவ்வொரு விடியிலும் வந்து அவங்களுக்கு சன்ரைஸ் ஆகிற அந்த கலர்ஃபுல் அவங்களுக்கு கிடைக்காது. அந்த 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 ஒரு டே கூட உங்களுக்கு அந்த ஒரு மூடில் தான் இருக்கிறதா ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. மலைப்பகுதியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை விட நைட்டில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். படத்தில் வந்து நைட்டில் எடுத்த மாதிரியே தெரியல, படம் வேற லெவலில் இருக்குது. அந்த அனுபவம் டீம் ஒர்க் தான் எல்லாமே. இது வந்து எப்படின்னா, இந்த படம் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கலான்ற ட்ரை பண்ண டைமில் இல்லை, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லைட்டே இருக்காது. எந்த இடத்துல அந்த ஹோப் வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பைலட் ஒன்று ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். என் கேமராமேன்ட்ட நானே என் கேமராமேன் தான் பிளான் பண்ணி சின்னதாக ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணி அதை ஒரு காசு வச்சு அதை எடுத்துகிட்டு போய் தான் அந்த ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட் ஷாட் லேண்டர் மட்டுமே வச்சுக்கிட்டு கேமரா முன்னாடி வந்து ஒரு க்ளோ மட்டும் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த காட்டுக்குள்ளே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு க்ளோ ஒரு 30 லைட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு க்ளோ ஃப்ரேம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு ஹாப்பி இருந்துச்சு பார்த்தீங்களா. ஒவ்வொரு லைட்டும் ஃப்ரேமின் ஆக 30 லைட்டு ஃப்ரேமுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக இந்த படத்தை நம்மளால் பண்ண முடியுன்ற ஒரு ஹாப்பி தான். அதுக்கு பிறகு வந்து இது எல்லாமே எக்ஸிக்யூஷன் வந்து டீம் தான். டீம் இல்லைனா இது வந்து இந்த எஃபெக்ட் 125 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த எஃபெக்ட் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. சார் நாளைக்கு வந்து நிறைய சின்ன படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே. ஆனால் நேற்று விசால் சார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மொதல் 3 நாளுக்கு வந்து ரிவ்யூ எடுக்க போகிறான்னு சொல்றாரு. இப்போ அவரோட படங்கள் 5 கோடி 10 கோடி பட்ஜெட். பேஸ் வேலையில் அஜித் படமா விஜய் படமா பேஸ் வேலைக்கு ரசிகர் உள்ள வருவாங்க. இந்த மாதிரி சின்ன படங்கள் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும்? போட்ட ப்ரொடியூசருக்கு யார் பதில் சொல்லுவா? இல்லை சார், லைக் சரியா இல்லை சார், அவருடைய மோட்டிவ் வந்து நான் பேச விரும்பல. லைக் எப்படின்னா, நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல. இப்போ வந்து உண்மையாலுமே தேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து இந்த மீடியம் தான் கொண்டு போய் சேர்க்குது. இப்போ அவருடைய படங்கள் வந்து சந்தோஷம் தான். அவர் கண்டிப்பாக தேட்டர் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அது வந்து நம்ம ரொம்ப சந்தோஷம் அது. ஆனால் சின்ன படங்கள் வந்து இந்த மீடியம் தான் கொண்டு போய் சேர்க்கும். ப்ரொமோஷன்ற சென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் வந்து ப்ரொமோஷன்ஸ் தேவையில்லை. இப்போ விஷால் சாருக்கு யாருக்கும் ப்ரொமோஷன்ஸ் தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் தேவைப்படுது. அந்த ப்ரொமோஷன்ஸ் இப்போ இந்த கேமரா மூலமாக இப்போ படம் பார்த்துட்டு பேசி ஒரு ஆடியன்ஸ் சொல்கிற அந்த மவுட்டாக் வந்து இப்போ எல்லாமே வந்து யூடியூப்ல வந்துருச்சு பிரதர். யூடியூப்ல எல்லாமே பார்த்துட்டு தான் அவங்க யூடியூப் ரிவ்யூ தான் மெயின். அதை வச்சு தான் நம்ம எல்லாமே டிசைட் பண்ணுற இடத்துல தான் இது இருக்குது. ஸோ அந்த டாக் என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன படங்கள் தேவை தான். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். பேசலாமா? வரணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெவியில் வந்து மறக்க முடியாது. ஆஃப் த கேமரா ஆன் த கேமரா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நார்மலான ஒரு செக்டாரில் இருக்காது. ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லை. டென்ட்டில் தான் ஸ்டே பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த ஷாட் வச்ச உடனே அப்படி வந்து போய் நடிக்கணும். அந்த மாதிரியான ஒரு லைவான ஒரு எப்போவுமே அந்த ஒரு லைவ் இன் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரியே வந்து இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் தான் இந்த படம் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத தாண்டி என்னோட கெரியர் வைஸாகவும் ஷீலாவோட லைஃப் ஜேர்னி இருக்கு இல்லையா, அந்த வைஸாகவும் நான் வந்து ரொம்ப ஒரு பெஞ்ச் மார்க்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களோட சீன்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் அப்ல இருந்தது. உங்களுக்கு எப்படி நடிக்க ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். எல்லாத்தையுமே க்ளோஸ் அப் டைரக்டர் சொல்லும்போது உங்களோட எமோஷன் எப்படி கன்வே பண்ணாங்க? இல்லை, ஆக்சுவலி என்னோட கேரக்டரே அந்த டோலிக்குள்ளே ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது அது ஒரு டாஸ்காக தான் இருந்தது எனக்கு. அது ஒரு சேலஞ்சாகவும் நான் லைக் அது
எனக்குமே வந்து ஒரு லேர்னிங் தான் இதில். இதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரியான ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஷீலாவால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் இதுக்கப்புறம் க்ரியேட் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். ஆனா உங்களோட அவரோட கருத்து உங்களோட Yeah, yeah. கருத்து இப்ப சின்ன நடிகர்கள்லாம் எப்படி வெளியே தெரிய வருவாங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆஃப்டர் கோவிட் எல்லாமே வந்து நம்ம இந்த மொபைல் இல்லைன்னா கெவியில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மொபைல் இல்லாமல் இருந்தது வந்து எவ்வளோ ஒரு ஒரு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நெட்வொர்க்கே இல்லை காட்டுக்குள்ளே. நம்மளுக்கு உலகத்தில் என்ன நடக்குது, நாட்டு நடப்பு என்னன்னே தெரியாமல் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. அந்த மாதிரி தான் எவ்ரி வீக் என்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. நான் தப்பு ரைட்டுன்னு அந்த ஸ்டாண்டுக்கு வரல. எல்லாரோட பார்வையும் இங்கே வேற வேற மாதிரி இருக்குன்றது மட்டும்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹீரோ சார் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதவன். இந்த கெவி படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக போராடி இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறோம். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாடு ஃபுல்லாக, கேரளாலையும் நிறைய இடத்துல ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். இது ஒரு கேரளா, எல்லாருமே வெக்கேஷன் தான் நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு போவோம். இந்த ஹில் ஸ்டேஷன்ஸோட டார்க் சைடு தான் அதில் இந்த படத்தை பற்றி இந்த படத்தில் அதை பற்றி தான் பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. மாஸ்டர் 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 வாங்க மாஸ்டர். ஸ்டன் மாஸ்டர் மாஸ்டர் சொல்லுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். நான் பிடிச்சிக்கிறேன் சார். பேசலாமா? மாஸ்டர் கொஞ்சம் பேக்ல பேக்லவா? ஓகேவா? லைட் ஓகேவா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாமேஸ்வர். இந்த கெவி படத்தோட ஃபைட் மாஸ்டர். படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ரொம்ப எமோஷ்னலாகவும் ஒரு ஊர் மக்களோட வழியை சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக இது வந்திருக்கு. அது இல்லாமல் வந்து இந்த கெவிக்கு நாங்கள் உழைச்ச உழைப்புன்றது வந்து அது சொல்ல முடியல, ஈடு இணை இல்லை. ஏன்னா அது நேராக பார்த்து ஒர்க் பண்ண எங்களுக்கு அது வழி தெரியும். அதுக்கான ஒரு ரிசல்ட் இன்றைக்கி ஆடியன்ஸு கைத்தட்டி அதை கொண்டாடும் போது அதை பார்க்குற சந்தோஷம் இருக்குது. அது எல்லாம் தாண்டி எங்களுக்கு அதே மாதிரி படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அப்படியே படத்தை எல்லாம் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. உங்களோட ஒர்க்கு அந்த படத்தில் ரொம்ப நோட்டீஸ்டாக இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே வித்தவுட் லைட்டு, அங்கே இருக்க நேச்சர் லைட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை எப்படி பண்ணியிருந்தீங்க, எப்படி பண்ணியிருக்கீங்க? சிம்பிள், அங்கே இருக்கிறத அப்படியே நம்ம எடுத்தோம், அவ்வளோதான். வேற இன்னும் இல்லாத எதுவுமே நம்ம கொண்டு வரதா கொஞ்சம் கஷ்டமான வேலை. எனக்கு இருக்கிறத இருக்க மாதிரி காட்ட கொஞ்சம் டீம் ஒர்க் எஃபர்ட்ஸ் கொஞ்சம் அதை ரீக்ரியேட் பண்ண கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ அதை நம்ம ஒரு கார்னர்லேருந்து அது என்ன பண்ணணுமோ அந்த வேலை பண்ணணும். சார், இந்த படத்துக்கு ஆக்சுவலாக 4 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எதனால் அந்த 4 வருஷம் தேவைப்பட்டு? 4 வருஷம் தேவைப்பட்ட ரீசன் வந்து எங்ககிட்ட பைசா இல்லை படம் எடுக்க. நாங்கள் வேலை செய்வோம், திருப்பி கொஞ்சம் பைசா ரெடி பண்ணுவோம், திருப்பி அந்த பைசா திரும்பி ஷூட் பண்ணுவோம், திருப்பி காலி ஆகிடும், திருப்பி வந்து வேலை செய்வோம், திருப்பி அதை இந்த ப்ராசஸ் போய் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு ப்ரொடியூசர்கிட்டே ரீச் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் டயர்ட் ஆகிடுவார், திருப்பி நாங்கள் அதை ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஓனாக ரெடி பண்ணி இந்த ஃபுட்டேஜெல்லாம் வச்சு அப்புறம் ஃபினான்ஸ் ரெடி பண்ணி டாக்குமெண்ட் வெஹிக்கிள்லாம் எல்லாத்தையும் விற்று இருந்து எல்லாம் நாங்கள் கொஞ்சம் இப்போ எல்லாருமே காசு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முடித்தோம். அதனால எங்களுக்கு இந்த ப்ராசஸ் எடுத்துக்க டைம் ஆகிடுச்சு. அப்புறம் எங்களோட ஃப்ளாஸ்லாம் நாங்கள் மிஸ்டேக்லாம் கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எடிட் பண்ணி பார்த்து அதுக்கு என்ன தேவை, என்ன இன்செட் தேவை, அதுக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம், அந்த ப்ராசஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப அந்த ப்ராசஸ்னால கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆச்சு. எங்களுக்கு ஒரு நாங்களே ஓன் ஃபிலிம் ஸ்கூல் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை நாங்களே ஒன்று படித்த மாதிரி இப்படி நம்ம அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாமே முக்கியமாக யாருமே வந்து யாரும் ஒர்க் பண்ணி எல்லாமே இண்டிபெண்டன்ட், எல்லாம் இண்டிபெண்டன்ட் தான். நான் என்னோட தப்பு என்னன்னு இவர் சொல்லுவார், இவர் என்ன தப்புன்னு சொல்லலாம், சண்டை போட்டுப்போம். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் வெறுப்பாகும். திருப்பி அதை சரி என்ன தான் பிரச்சனை, சரி எடிட் பண்ணி பார்ப்போம், இதே உனக்கு பிடிக்கல, இதே உனக்கு பிடிச்சிருக்கு, அப்போ எது கரெக்ட், எது நாங்கள் ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஜட்மெண்ட் கரெக்டாக இருக்கான்றதுக்கு அப்புறம் தான் இப்போ உங்ககிட்ட வருது. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து உங்ககிட்ட அந்த ஜட்மெண்ட் கரெக்டாக இருக்கிறப்போ ஒரு லேர்னிங் ப்ராசஸ் மைட் பி அடுத்த ப்ராஜெக்ட் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிப்போம், இன்னும் கொஞ்சம் கம்மி பட்ஜெட் ஆகலாம், இன்னும் கம்மி டேஸ் கூட ஆகலாம். ஸோ லேர்னிங் தானே அந்த மாதிரி ட்ரைலர் நகர் தான். ஆர்டிஸ்ட் எவ்வளோ சப்போர்ட் ஆனாங்க கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்ங்கும் போது எல்லாருமே எவ்வளோ சப்போர்ட் ஆனாங்க. கையில் கத்தி குத்தா எங்களை குத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த எஜ்ஜுக்கு போயிட்டோம் நாங்கள். எனக்கு விட்டுருங்க, இது வேஸ்ட் ஒர்க்கட்டே ஆகாதுன்ற ஸ்டேஜுக்கு நல்ல அளவுக்கு நாங்கள் டயர்ட் ஆக்கிட்டோம். அதான் உண்மை. ஏன்னா எங்கள் சைடு வந்து ஒரு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், அதை நாங்கள் வெளில சொல்லவே முடியாது. ஆனால் நாங்கள் படம் எடுத்து தான் ஆகணும். எண்ட் ஆஃப் தி டே அதை முடிச்சு தான் ஆகணும், சீன் பண்ணி தான் ஆகணும். அதுதான் கமிட்மெண்ட். பட் அதுதான் அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, எவ்வளோ கோவம் வந்தாலும் இதை நான் பண்ணி தான் ஆகணும், அதை அவங்க பண்ணுவாங்க.
ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் வந்து ஒர்க்கில் ஆகாது. ஸோ அது ஒர்க் முடிஞ்சோடனே திருப்பி நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இது டெரெயின் அந்த மாதிரி கொஞ்சம் ஏன்னா கஷ்டம். ஒரு ஷாட் 1 ஹவர் போனாலுமே 2 கிலோமீட்டர் நடந்து போனோம். நான் வந்து இதில் நிறைய சொன்னாங்க அங்கங்கே ஏரியல் ஷாட். இதில் வந்து ஹார்ட்லி ஒரு 4 ஷாட் தான் ஏரியல் ஷாட். இது எல்லாமே வந்து நாங்கள் போய் ஒரு மலை மேலே நின்று அவங்கள ஒரு மலை மேலே போக சொல்லி கேமரா ஃபேஸ் பண்ணி எடுத்த ஷாட் தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவே நிறைய பேர் ஏரியல் ஷாட்டாக அது கன்வெர்ட் ஆச்சு. பட் எல்லாமே வந்து நாங்கள் இங்கே நடந்து வருவாங்க. அது எனக்கு பாதி தான் கிடச்சி. ஏன்னா அதுக்கு மேலே அவங்க ரொம்ப டஃப்பு. நாங்கள் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அது ஒரு ஃபேஸில் இருக்கும். அங்கே போய் பார்த்தா தான் அங்கே இருக்கிற இன்னும் பீக் பாயிண்ட் தெரியும். ஸோ அதுக்கு அங்கே போகணும். திடீர்னு கிளைமேட் மாறும். நம்ம வெதரை ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. அதுக்கு கூடவே நம்ம அடாப்ட் ஆகணும். எப்போ விண்டு வரும், எப்போ ஸ்ட்ராங் இருக்கும், எப்போ வெயில் வரும்னே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. சார் ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் விஷால் சார் சொன்ன கருத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா அவங்க வந்து யாருமே ரிவ்யூவர்ஸ் வந்து உள்ளே வரக்கூடாது தேட்டருக்குள்ளே. இப்போ நாங்களே உள்ளே தான் வந்து எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் உள்ளே வரக்கூடாது சொல்லியிருக்காரு. இல்லை ஆக்சுவலாக நீங்கள் பேசுகிற விஷயம் வந்து கரெக்ட் தான். பட் ரிவ்யூவர்ஸ் வேறு. இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட ரிவ்யூ தான் கேட்குறீங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த படம் வந்து ஆடியன்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். பார்த்துட்டு வரவங்க ரிவ்யூ சொல்கிறத வச்சு தான் அடுத்து அந்த ஷோ இன்க்ரீஸ் ஆகுதா. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஹேட்ரட் ஸ்ப்ரெட் ஆகுது. ஒருத்தர் மேலே இருக்க காண்டை வந்து ஒரு 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 படத்து மேலே காட்டுறாங்க. அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போது அது வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகுது. மேபி நல்லா இருக்க படம் கூட அவங்களுக்கு வந்து அதை பார்த்துட்டு ரிவ்யூ வராமல் போகலாம். இப்போ நான் ரிவ்யூலாம் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு படம் பார்த்து என் ரிவ்யூ என்னன்றது தான் என் ஜட்மெண்ட். ஸோ இது வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ணுறதுனால அவர் அதை சொல்கிறாரு. அதுதான் விஷயம். அப்படி தான் நான் எனக்கு ஒரு புரிதல் இருக்குது. அது மேபி அப்படி இருக்கலாம். பட் ஆனால் ஒரு ஒரு ஜெனரஸான ஒரு படத்துக்கு வந்து அது எப்படின்னு தெரியல. இப்போ இந்த படத்துக்குலாம் இதை வந்து படம் பார்த்து இது நல்லா இருக்குது நல்லா இல்லை, இது ஏன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நைட்டு டார்க்காக இருக்குது, இத்தனை நாள் ஷூட் பண்ணோம், இது டெரைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதோட மேக்கிங்கோட ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு படத்துக்கு வர சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எங்களை மாதிரியான ஒரு ஒரு மீடியம் ஸ்கேல் பட்ஜெட்டுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமுக்கு வந்து இது ஒரு ப்ளஸ் தான். ஸோ அதுக்கு இது தேவை. ஆனால் இதை தப்பாக பயன்படுத்துகிறவங்க கிட்ட நம்ம அதை எப்படி புரிய வைக்கிறதுன்றது நம்ம அது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்ல. அது அவங்களா புரிஞ்சுக்கணும். அது அவங்களா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவங்களா ஒரு மெச்சூரிட்டி டெவலப் பண்ணி அது அவங்களா திருந்தினா தான் உண்டு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய நாடக கலைஞர்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு சினிமா துறையில வந்து மேலே வந்துருக்காங்க. பட வாய்ப்புக்கு அவங்களுக்கே கிடைக்காம இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து தர்பூசணியை மாங்காவும் சாப்பிட்டு நான் தான் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் சொல்றாங்க. இது வந்து எப்படி வந்து இங்க வரப்பே சொன்னேன் நீங்க என்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு. கேட்க மாட்டேன். நீங்களே படத்தை பத்தி கேளுங்க, சந்தோஷமா பேசலாம். இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கிறது, நம்ம எல்லாரும் வந்திருக்கிறது கெவியை பத்தி பேசுறதுக்கு. இது ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு நல்ல மனநிலையோட வெளியில வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு கெவியை பத்தி பேசுவோம், இதுல ஒர்க் பண்ணவங்க பத்தி பேசுவோம், இந்த டெக்னீஷியன்ஸ் பத்தி பேசுவோம், மியூசிக் பத்தி பேசுவோம். அதை பத்தி பேசுங்க. படத்துல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. எனக்கு இவங்கெல்லாம் அந்த மலை காடு அந்த இருட்டு இந்த இவ்வளோ அனுபவம் சொல்றீங்கல்ல, உங்களை மாதிரி நானும் சேர்ந்து இன்னைக்கு தியேட்டர்ல தான் அந்த அனுபவத்தை அனுபவிச்சேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட என்னோட போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. நிஜமாவே நான் சொல்ல வேண்டாம், பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு ஒருத்தரும் அவங்களோட ஹார்ட் அண்ட் சோல் போட்டு நிஜமாவே ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. மேம் கடைசியாக ஒரு மாயக்கூத்துன்னு ஒரு படம் பார்த்தா இப்போ கெவி பார்க்குறோம். நீங்கள் சூஸ் பண்ணுற கதையில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக இருக்குது. ஸோ அதை எப்படி சூஸ் பண்ணல? நான் சூஸே பண்ணுறது இல்லைங்க. கதை சூஸ் பண்ணி என்ன கேட்குது, அவ்வளோதான் நான் சொல்லணும். எல்லாம் பிளெஸ்ஸிங், அவ்வளோதான். ஸோ இந்த மாதம் 3 படம், ஃபீனிக்ஸ், மாயக்கூத்து அண்ட் கெவி, எல்லாமே நீங்கள் எல்லாரும் கொண்டாடுற படமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அண்ட் கெவியில் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம். இது ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வந்த ஃபீலே இல்லை. அந்த கிராமத்துக்குள்ளே நம்மளும் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு வெளியில் வந்த ஃபீலிங் தான் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணி மக்களை பார்க்க வச்சு இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கொண்டாடி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஸோ இது வந்து எப்படின்னா தமிழ் சொன்ன மாதிரி தான். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ட்ரைலர் வீடியோ மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் வீட்டில் வச்சு. அப்போது ஸ்டூடியோ கிடையாது. 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இங்கே வந்து இப்போ நாங்கள் ஒரு புடபெஸ்ட் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவை வந்து படத்தில் இன்கார்பரேட் பண்ணுற அளவுக்கு எங்களால் பண்ண முடிஞ்சது. அப்படின்னா அது முக்கிய காரணம் டீம் தான். ஏன்னா நீங்கள் என்ன கேட்டாலும், இன்றைக்கி நான் ஒன்று கேட்குறேன் ஒன்று கேட்குறாங்கன்னா என்ன கேட்டாலும் வந்து அது கிடச்சிடும். இல்லைங்கிற ஒரு விஷயமே இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணணும். இப்போ அந்த படத்தில் பட்ஜெட் இந்த ஒப்பாரின்ற ஒரு விஷயம். ஸோ ஒப்பாரின்றது வந்து அவன் வந்து ஒரு சிங்கர்.
நார்மலாக சிங்கரே இல்லை அவங்க வந்து ஊரில் ஒப்பாரி பாடுற ஒரு ஆள். இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டால் அடுத்த நாள் அந்த அவங்கள கூப்பிட்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஏதோ கிராமத்துலேருந்து கண்டுபிடிச்சி இங்கே ஜெகன் தான் ஜெகன். ஸோ எங்கேருந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்துருவாங்க. ஒரு நாளா ஓகே 2 நாள் வேணுமா வச்சுக்கூடா, 3 நாள் வேணுமா வச்சு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே நாங்கள் யூரோப்பில் போய் ரெக்கார்ட் பண்ணுங்க, எதுவும் வேண்டாம் எதுவும் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல். ஸோ எங்களுக்கான கம்ஃபர்டபுள் அந்த ஸ்பேஸ் வந்து அவங்க கொடுத்ததுனால அதுக்கான அவுட்புட்டை வந்து எங்களால் கொடுக்க முடியும். அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி படம் வந்து அந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து மியூசிக்கெலாம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அதுக்கான என்ஹான்ஸ் பண்ணி இதுக்கும் நம்புகிறோம். அது வந்து ஆடியன்ஸ் பார்த்து சொன்னால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா இது வந்து ரொம்ப சின்னதாக அப்படியே ஆரம்பித்து முடிச்ச படம் இல்லை, சொல்கிற மாதிரி எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. பிகாஸ் டேரக்டராக இருக்கட்டும், ஜெகனாக இருக்கட்டும், ஸோ அவங்கள வந்து அவங்களோட கம்ப்ளீட் எஃபர்ட் போட்டு இந்த படத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அதை விட நாங்கள் அது 200% நான் அதுக்கு மேலே ஒர்க் பண்ணி ஸோ ஹைட்ரேஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஸோ படத்துக்கு என்ன பெட்டர்மெண்ட் வேணுமோ அதை நாங்கள் பண்ணி சண்டையெல்லாம் போடுவோம், நல்லா பயங்கரமாக இருக்கும். ஸ்டுடியோலாம் கடைசி நாள் வரைக்கும் சண்டை தான், ஆனால் அவுட்புட் தான் முக்கியம் இல்லை. ஸோ அந்த அவுட்புட் வந்து எங்களால் முடிஞ்சது கொடுத்துருவோம், நம்புகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து. ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட்டு படம் இதான் ஃபஸ்ட் படம் நடிச்சிருக்கேன். என்னை நல்லா வேலை வாங்கியிருக்காங்க தமிழும் ஜெகனும். ஏன்னா 2 பேரும் புது டேரக்டர், கேமராமேன் தான். பட் நல்லா புதுசாக யார் வந்தாலுமே அவங்கள்ட்ட நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லாரும் நியூ ஆக்டர் தான். பட் எல்லோரும் நடிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா பேசிக்கலி நான் வந்து ப்ரொடியூசர் ஆக்சுவலாக 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆரோக்கியமிட்ட ரெக்க நாயங்கரன் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். பட் என்னையே நடிக்க வச்சுருக்காங்கன்னா ரொம்ப பாசிட்டிவானது. நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் எல்லா ஆக்டரும் நல்லா நடிச்சிருப்பாங்க. அதில் ஈவன் அந்த தம்பியாக நடிச்சு நல்லா நடிச்சிருப்பாரு எல்லாம். ஸோ எல்லாருமே நடிக்க வச்ச அளவுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு புது டேரக்டர் படம் மாதிரி இருக்காது. அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக டேரக்டர், எக்ஸ்பீரியன்ஸ் கேமரா, ஒரு டீமாக ஒர்க் பண்ண படம் தான். பட் தென் அந்த ஹில்லை இவ்வளோ அழகாக யாரும் காட்ட முடியாது. ஸோ ஒரு ஹில்லு, ஒரு வில்லேஜ் பார்க்கணும். மேற்கு தொடர்ச்சி மலை, மைனா, சிம்பி, இந்த மாதிரி படம் வரிசையில் இந்த படமும் கண்டிப்பாக இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீலிங்கோடு இருப்பீங்க. நல்ல படம் பார்த்து திருப்தி உங்களுக்கு இருக்கும். தேட்டரில் பாருங்கள். நன்றி. நல்ல படங்கள் வந்துட்டு ரொம்ப கம்மியாக வருது. அப்புறம் லாங் டைம் நல்ல ஒரு படங்கள் வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி ஒன்லைன் சொல்றது வந்து பெரிய விஷயம். முதல்ல இந்த டைரக்டருக்கு, அந்த டீமுக்கும் பெரிய பெரிய வார்த்தைகள். அஸ் அ மூவி ரிவ்யூவரா ஒரு படங்கள் ஜெயிக்கிறது அவ்வளோ சாதாரணமாக இல்லைனா வாரத்துக்கு ஒரு படம் வருது. ஏன்னா இந்த படம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்கார் லெவலுக்கு நல்ல ஒரு படமா இந்த டீமுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம். அந்த டீமே அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு படம் வந்துட்டு நம்ம போய் அவங்க சொல்ற போது எனக்குலாம் கண் கலங்குது. ஏன்னா ஒரு அவ்வளோ அந்த மலையில அவங்க ஒரு ஷாட்ல நிற்பாங்க, இவங்க ஒரு ஷாட்ல நிற்பாங்க. ஓப்பனா சொல்ல போனா வாஷ்ரூம் கூட அவங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்து வசதி இருக்காரு. ஏன்னா அவ்வளோ அழகா அந்த 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 ஹீரோலாம் வந்துட்டு அந்த ஹீரோ சார் வந்துட்டு அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அடிலாம் ரொம்ப எனக்குலாம் தெரிஞ்சு ரொம்ப வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க ஒரு படம் பண்றது. நம்ம அவ்வளோ ஈஸியா சொல்லிட்டு போறோம் படம் நல்லா இல்ல, நீலாம் படமா எடுத்திருக்க அப்படின்னு சொல்ற அவங்களுக்கு சொல்றேன். இந்த படத்தை வந்து பாருங்க, அவ்வளோ அழகா எடுத்திருக்காங்க, சூப்பரா எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி. ஒரு 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 அம்மாவோட பிரசவ வழியை அவ்வளோ அழகா கொண்டு போய் அந்த மலையில அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க இந்த படத்துல எடுக்கிறது. உண்மையிலே அதை புல்லரிச்சு இந்த படம் ஒரு 1/2 hour உட்காரும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப அதாவது இந்த படம் அவ்வளோ அழகான அவங்க ஒரு ஹீரோ ஆகட்டும் சரி, ஒரு அந்த ஆர்டிஸ்ட் ஆகட்டும் சரி, அவங்க அவ்வளோ அழகா கொண்டு போய் அந்த நரேஷன் ஆகட்டும் சரி, ஒரு கேமராமேன் ஒரு ஆங்கிள் எடுக்கணும் சரி, டாப் ஆங்கிள், வைட் ஆங்கிள், ஒரு சினிமா எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது நண்பா. அவ்வளோதான் சொல்லணும். பட் இந்த படம் அவ்வளோ ஈஸியாக எடுத்துட முடியாது. நிறைய பேருக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு சமிட். ரொம்ப நன்றி இந்த படம் எடுத்ததுக்கு, ரொம்ப நன்றி பிரதர். சீரியஸா நல்லா இருக்கு பிரதர் ரொம்ப படம். மனசுல இல்ல எல்லாரும் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்து அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னு தெரியல. அதேதான் அவர் சொன்ன மாதிரி தான். ஒரு நல்ல படம், கஷ்டப்பட்டு டெக்னிக்கலா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். நாங்க பண்ணது எல்லாத்தையும் தாண்டி டெக்னிக்கலா இந்த படம் அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் தியேட்டர்ல வந்து தயவு செஞ்சு பாருங்க, எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் எல்லா இடத்துலையும் தான் சொல்லிட்டு இருக்கேன். புது டீமு நாங்க எல்லாருமே ஒரு ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கோம், நல்லபடியா பண்ணியிருக்கோம்னு சொல்லி எல்லாரும் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ப்ளீஸ் எங்களுக்காக ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம், அப்போ பண்ணி பார்த்துக்கலான்னு இல்லாமல் ப்ளீஸ் தியேட்டர் வந்து பாருங்க ப்ளீஸ். அவ்வளோ மட்டும்தான் நான் கேட்குறேன். தேங்க்யூ. பெண்ணா பிறந்து இந்த உலகத்துல வந்த எல்லா
பெண்களுக்கும் தாயாகும் போது அப்ப இருந்த அந்த உணர்வு இந்த படம் பார்க்கும்போது அந்த உண்மையான பிரசவத்தை வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வரும். இந்த படத்தை பார்க்கும்போது அந்த ஞாபகம் வரும், எல்லா தாய்மார்களுக்கும் ஞாபகத்துக்கு வரும். அந்த உணர்வை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம பிரசவம் இப்படி நடந்துச்சு, இவங்களுக்கு இப்படி நடந்திருக்குது அப்படின்னு கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். அவ்வளவுதான், எனக்கு பேச தெரியல அதுக்கு மேல. வணக்கம், என் பேர் உமர் ஃபரூக். ஆக்சுவலாக நம்ம டீம்லேருந்து ஆல்ரெடி எல்லாருமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு படம் அப்படின்னு சொல்ல முடியாது, இது படத்தையும் தாண்டி ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை யாரோடதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா மலை கிராம மக்களோட வாழ்க்கை. ஸோ இந்த மலை கிராம மக்களுக்கு என்ன தேவையோ அது போய் சேரணுங்கிறது தான் எங்கள் டீமோட ஒரு எண்ணம். அது கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே போய் சேரும்னு நம்புகிறோம். ஸோ எல்லாரும் தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, 18ஆம் தேதி நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ தயவுசெய்து எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். உங்களை மாதிரி மக்களோட சப்போர்ட் தான் எங்களை மாதிரி சின்ன சின்ன படங்களை வெற்றி பட வைக்கும். ஸோ தயவுசெய்து எல்லாரும் தேட்டருக்கு வாங்க, வந்து பார்த்து எங்களை மாதிரி டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஊர் மக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஊருக்கு சீக்கிரம் ரோடு வரதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையும் செய்யுங்க. ஸோ நன்றி, தேங்க்யூ. எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ.